துறவரத்தில் இருந்துக்கிட்டு இல்லறத்தை நினைக்கப்படாது, இல்லறத்தில் இருந்துக்கிட்டு துறவரத்தை நினைக்கப்படாது. ஏன்னா இமயமலை அடிசாரில் கூட 2 சாமியார் சந்திச்சுக்கலாம். சந்திச்சவன் சும்மா இருக்கப்படாதா, நீ எப்படி சாமியார் ஆனான்னு கேட்டான். ஏன்னா இந்த சுகர் பேஷண்ட் 2 பேர் சந்திச்சா அப்படி தான் பேசுவான். உனக்கு எவ்வளோக்குது, எனக்கு உனக்கு எவ்வளோக்குது, பிபி எவ்வளோ ஏறுது எவ்வளோ இறங்குதுன்னு. அதை கேட்டு அவனுக்கு இல்லைன்னா இவனுக்கு அதிகமாக கூட ஏறிடும். அந்த மாதிரி நிறைய உண்டுன்னு வச்சிங்களேன். நீ எப்படி சாமியாரா? நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், அதனால் இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அது சரி, நீ எப்படி சாமியாரான்னா, நீ எந்த பொண்ணை காதலிச்சு விட்டையோ அதை கல்யாணம் பண்ணிக்கின்னு தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன்னா. இன்னைக்கு கூட டாஸ்மாகில் ஒரு 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. டேபிளில் இருந்து செல்லு அடிக்குது. அவன் எடுத்தான். ஹலோ, ஏங்க எங்கே இருக்கிறீங்க? நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன? எப்போ வருவீங்க? நான் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ என்ன? அப்போ 2 சவரன் செயின் வாங்கணும் சொன்னி தானே நான் வந்தேன். அதில் நல்லா இல்லை, அப்படி லுக்காக இல்லை. 3 சவரன்லாம் நல்லா இருக்கு, வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. சரி, ஃபோன் கட் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் பொறுத்து ரிங் அடிக்குது. ஏங்க எப்போ வருவீங்க? நான் எப்போ வரேன், உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு முதல்ல. இப்போ ஜவுளி கடைக்கு வந்திருக்கேன். 3000 ரூபா புடவை அவ்வளோ லுக்கா இல்லை, பார்டர் நல்லா இல்லை. ஒரு 5000 ரூபாய் புடவை அருமையாக இருக்கு, எடுத்துக்கோ, வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஃபோன் நின்று போச்சு. பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டான், ஏண்டா குவார்ட்ரு வாங்கி கொடுன்னு நான் கெஞ்சிங்கிறேன், காலனா கையில் இல்லைன்னு சொன்னேன். 2 சவரனுக்கு 3 சவரனா வாங்கிக்கோ, 2000க்கு 5000 ரூபாய் வாங்கிக்கோன்னு இவ்வளோ சொல்கிறியாடா, தர்மமாக இதுன்னா. அது எவன் செல்லுன்னே தெரியல. எவனோ வச்சுட்டு போட்டுக்கிறான். கொஞ்சம் ஓவர் போலகுது. உள்ளே போனது ஓவராக இருந்ததுனால இதை வெளியில் வச்சுட்டு போயிட்டுக்கிறான். அந்த மகராசி அவன் வீட்டுக்காரம்மா போலகுது. புருஷனை கேட்டு கேட்டு தான் செய்யும் போலகுது. 25 வருஷமாக எனக்கு அந்த பாக்கியமே இல்லைடா. நான் அவளை கேட்டு தான் நான் செய்கிறேன். ஆனால் புருஷனை கேட்டு செய்கிற ஒரு பெண்ணு இந்த பூமியில் இருக்கிறாளேன்னு சந்தோஷத்தில் நானும் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னேன்டா. என் கையில் அவளை காசு ஏதுறான்னு அவன் சொன்னான்னா, சார் ரசனை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு. வீட்டை பூட்டிட்டு போனவன் திரும்பி ராத்திரி 11:30 மணிக்கு வீட்டை திறக்கிறான். திறக்க முடியல, தள்ளாடுறான். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, சார் நான் ஹெல்ப் பண்ணிட்டோமா, நான் வேணா திறந்து, நீ ஒன்றும் பண்ண வேணா, நான் திறக்கிறேன், இந்த வீடை மட்டும் ஆடாத பார்த்துக்கோ. தூத்துக்குடியிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் காரில் போகிறோம். நான் 2-3 பேர் சேர்ந்து போகிறோம். அது இப்படி போகிற வழியில் ஒரு நல்ல அழகான பறந்து விரிந்திருக்கிற ஒரு மரம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்க, பசுமையாக இருக்க, இங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமான்னு. சார் நான் இறங்கி உள்ளே அப்படி வர்றோம். அங்கே ஒரு 4 நண்பர்கள் குற்றாலத்தில் குளிக்க வந்தவன் போலகுது. அழகாக ஒரு பெட்ஷீட்டை நல்லா விரிச்சிட்டு அருமையாக வேண்டியதெல்லாம் வாங்கியாந்து அங்கே வச்சுருக்கான் சார். வேண்டியதெல்லாம் வாங்கியாந்து வச்சுருக்கான். அது பெரிய விசேஷமான பொருள் போலகுது. ஏன்னா பல இடங்களில் நாங்கள் நெருக்கடிக்கெலாம் ஆளாக இருக்கிறோன்றதுக்காக சொல்கிறோம். வச்சுட்டு எல்லாமே டம்ளர்லாம் அழகாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஊற்றி ஷேர் பண்ணிவிட்டு, நான் அப்போ தான் எனக்கு கூட ஒருத்தர் விளக்கம் சொன்னார். சாப்பிட்றதுக்கு முந்தி சியர்ஸ்ன்றீங்களே, என்னடான்னு, அளவு சரியாகுதான்னு பார்த்துக்குவோம்னா. அந்த மாதிரி ஊற்றிட்டு இவங்க உட்காந்துங்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் கிராஸ் பண்ணுறேன். என்ன ஒருத்தன் பார்த்துட்டான். ஏய் புலவரையா வந்துட்டாடுறான்னா. அவன் என்ன எங்கே பார்த்தாலும் எங்கள் பழகிருக்கான். எங்கள் ஊர் தாம்பரம் பக்கம்தான் அந்த ஆள். புலவரையா வந்துட்டாடுறா, மங்களகரமாக ஒரு நகைச்சுவை சொல்லுவார், தொடங்குவோம்னா. எதுக்கு எதிராக தேவை, இதுக்கு போய் மங்களகரமாக ஒரு நகைச்சுவை கேட்குறானேன்னு நினச்சி மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் பரவாயில்லடா ஐயா பார்த்துட்டோம், அதுவே போதும்னு ஒருத்தர் என்ன பண்ணால் அதை ஒரு விரலை விட்டு ஒரு சொட்டு எடுத்து பூமாதேவியில் விட்டான். 4 பேரும் விட்டான். அப்போ தான் நான் சொன்னேன்,
இப்படி உலகத்தில் இருக்கிற 600 மில்லியன் கோடி மக்களும் ஆளாளுக்கு ஒரு சொட்டு பூமியில் விட்டா பூமி சுத்துதுன்னு எங்க வாத்தியார் சொன்னது நிஜம்தான்னு நான் முடிவு பண்றேன். அதில் ஒருத்தன் சொன்னா சூப்பர் நகைச்சுவைடா, இதை விட என்னடா வேணும், அது நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான் சார் வேலையை. சப்ரிஷ் சார் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டா சார் கூடுவாஞ்சேரியில். அவர் சொன்னார் சமையல்காரங்கிட்ட, நான் ரிட்டையர் ஆகிட்டேன்டா, இனிமேல் பென்ஷன் மட்டும்தான். நேற்று வரைக்கும் நான் வசதியாக மாத சம்பளம் வாங்கினேன், நமக்கு கூட்டு காய்கறி பதார்த்தத்தோட கீரையோட சாப்பாடு சாப்பிட்டோம், இனி அது சரி வராது. ஒரு நாளைக்கு வத்த குழம்பு, ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, ஒரு நாளைக்கு தயிரோடு விடு, சிம்பிளாக வாழ பழகணும் என்ன அப்படின்னார். அப்படியே வாழ்ந்தான். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. எப்பயுமே அவர் சப்ரிஷ் சார் சாப்பிட்ட பிறகு தான் இவன் சாப்பிடுவான். ஒரு நாள் 2 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் உள்ளே போகிறாரு, அவன் சாப்பிட்டுங்கிறான். வடை பாயாசம் கூட்டு பொரியல் எல்லாம் இருக்குது. என்னடா நான் வெறும் மோர் குழம்பு ஊற்றி தின்னுட்டு வரேன், நீ இன்னும் வடை பாயாசம் கூட்டு. சாமி நீங்கள் தான் ரிட்டையர் ஆனீங்க, நான் இன்னும் ரிட்டையர் ஆகலைன்னா. இப்போ தர்மம் கூட ஆளாளுக்கு ஒரு விதமாக போச்சு ஐயா, தர்மம் போச்சு. அப்படிதான் ஒரு புருஷனை மனைவியை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஏங்க ஏதாவது பேசுங்களேன் தொடங்குங்களேன். அவன் சொன்னான், நான் எது பேசினாலும் பிரச்சனை வருது, வம்பு வருது, நீயே பேசுன்னா. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, நான் பேசினாலும் நீ பொறுமையாக கேட்கணும். சரிண்ணே, சரிங்க மாமா, நான் காலையில் ஒரு வரி படித்தேன், ஒரு வார இதழில் ஒன்று படித்தேன், சொர்க்கம் நரகம்லாம் போட்டு வச்சுருக்கான், அது எனக்கு புரியல என்னன்னு. சொர்க்கம் நரகம்னா என்ன மாமா, ஒருவேளை நாம் 2 பேரும் போகிற இடம் தான் சொர்க்கமா அப்படின்னுச்சு. நாம் 2 பேரும் இருக்கிற இடம் தான் சொர்க்கமானுச்சு. அதெல்லாம் இல்லடி பைத்தியமாட்டம் பேசாத, நாம் 2 பேரும் போகிற இடம் ஒரு காலத்தில் அது சொர்க்கம் ஆகாது, மாமா மட்டும் போகிற இடம் சொர்க்கம். அப்போ நான் எங்கே போவேன், நீ நரகத்துக்கு தான் போவேன். அது சரி விடுங்க, நீங்கள் எப்பயும் அப்படி தான் பேசுவீங்க. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன? சொர்க்கமா? இப்படி மாமா உள்ள நுழைஞ்சன்னா சொர்க்க வாசல்ல ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமை அழகிகள்லாம் கையை பிடிச்சி வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போவாங்க. அப்போ என்ன, நீ நரகத்துக்குள்ளே போனீன்னா ஒரு கருப்பு குரங்கு வந்து தான் உன்னை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். அப்போ அவன் ஜென்மத்துக்கு பேசுவான். நான்லாம் என் மனைவி அழைச்சிக்கிட்டு போய் பல அனுபவங்கள் கிடைக்கும் சார். அங்கே அவளை அழைச்சிக்கிட்டு ஒரு தடவை ஜிஆர்டி தங்கமாளிகைக்கு போயிருந்தேன், டி நகருக்கு. 3 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போனேன். 3 லட்சம் ரூபாய்க்கு நகை அருமையாக வாங்கி முடிச்சிட்டா. முடித்து புறப்படும் போது என்னடா 3 லட்சமும் காலி ஆகிடுச்சேன்னு மனசில் நினச்சி வந்தேன். ஆனால் அந்த நகை கடைக்காரர் எவ்வளோ பெரிய தெளிவான மனுஷன்றது அப்புறம் தான் தெரிஞ்சது. சார் வாங்க சார், சும்மா போவாதீங்க அப்படின்னு ஒரு காலி பர்ஸை கையில் கொடுத்தாம்பாரு. எனக்கு அதை நினைக்கிறப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். என் பர்ஸை காலி ஆக்கிட்டு அவன் ஒரு காலி பர்ஸை கையில் கொடுத்தான் பார்த்தீங்களா சார். சின்ன விஷயந்தான் இது, சின்ன விஷயம். அதை நினச்சி நான் சில நேரங்களில் சிரிப்பேன். அதை விட பெரிய காமெடி என்னன்னா, பார்த்தியா இப்போ நகை வாங்கிறதுனால தானே உனக்கு ஒரு தனி நல்ல பர்ஸு கிடச்சிது. யார் அவ? அதில் ஒரு மகிழ்ச்சி. சில பேர் இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், டிவி பார்த்துக்கினே சாப்பிட்றோம் இல்லை. இப்போ அந்த பழக்கம் குழந்தைங்களுக்கு உருவாகியாச்சு. செல்லை ஆன் பண்ணிவிட்டு கார்ட்டூன் படத்தை கொடுத்துட்டு கையில் ஒரு கிண்ணத்தில் சாதத்தை போட்டுட்டோம்னா அது சாதம் உள்ளே போதா கீழே போதான்னு தெரியாமல் அந்த கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே போகுது. செல்லம் கொடுத்து ஊட்டின நிலைமை மாறி இப்போ கருவி உறவு ஊட்டினது போய் கருவி ஊட்டுது போ இல்லையா. நாமளும் அந்த மாதிரி தான் அடிக்ட் ஆகிட்டோம். அந்த டிவிக்கு முன்னாடி உட்காந்து படத்தை பார்த்துங்க. அன்றைக்கி மாதிரி தான் ஒருத்தன் உட்காந்து வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுங்கிறான். அந்த அம்மா உள்ளேருந்து சொல்லுது, டிவி பார்த்துனே சாப்பிடாதையா, டேஸ்ட்டு தெரியாதுன்னுச்சு. அவன் சொல்கிறான், அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன்னு டிவி பார்க்குறேன்னா. அங்கே ஒரு ஹியூமர் உருவாகுதா இல்லைங்களாங்க எந்த இடத்துலையுமேங்க. அதான் சொல்கிறேன், குடும்பத்துக்குள்ளே தான் சார் இருக்குது. அதனால தான் குடும்பத்தை ஒரு கோயில்னு சொன்னாங்க. நல்ல நகைச்சுவைகள் கிடைக்கணும்னா பாராட்டுங்க ஒருத்தரை. நட்பில் பாராட்டலாம், உறவில் பாராட்டலாம். பாராட்டு என்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி
கடத்தெருவுக்கு போங்க, ஜவுளி வருது, பிள்ளை தீபாவளி வருது, பொங்கல் வருது, தயவு செஞ்சு நம்ம வசதிகள் 1000 கொடுத்துருக்கலாம் கடவுள். இந்தாங்க எம்மா, இந்தா ஒரு 50,000 எடுத்தும்போ, உனக்கு என்னென்ன தேவையோ எடுத்துக்கோ, என்ன கேட்காத, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுல அவ்வளவு ஒரு பெருமை இருக்கலாம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி இருக்குதான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். நான் ஒருபோதும் அதை செய்கிறது கிடையாது, கூடவே போவேன். ஏன்னா அங்கே ஒரு அனுபவம் கிடைக்கும் சார். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு புது அனுபவம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இதை ஒரு குடும்ப கூட்டத்தில் சொன்னேன். அந்த மனுஷன் அதை கேட்டுட்டு போய் ஒய்ஃபை கூட்டிகிட்டு மறுநாளே ஜவுளி கடைக்கு போயிருக்கார். ஜவுளி கடைக்கு போன உடனே அந்த அம்மா உள்ளே போயிருக்கு. சரி நான் இங்கே உட்காந்துங்கிறம்மா சேர்லன்னு வாசல்லே என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துட்டாரு. அந்த அம்மா உள்ளே போய் கிட்டத்தட்ட எல்லா புடவையும் இறக்கி வச்சு, ஏன்னா புடவை எடுக்கிறதே பெரிய கலை, அந்த ரேக்கில் இருக்கிற 500ஐயும் ஒன்று ஒன்றா எடுக்க வச்சு அப்படியே கடைசி வரைக்கும் எடுத்து கீழே வச்சுட்டு மொத்தமும் காலி ஆக்கிட்டு கடைசியில் ஒரு கேள்வி கேட்பாங்க, வேற இல்லையாப்பான்னு. அவன் மனசை நொந்து பார்ப்பான், வேற இருந்தால் மட்டும் நீ எடுக்க போறியா, இன்னைக்கு என்ன வேலை வாங்கிறதுக்குன்னே நீ வந்திருக்கிறேன்னு மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்தோடு பார்ப்பான். அந்த மாதிரி அந்த அம்மா உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரமாக தேடி அலைஞ்சி வெளியில் வந்தது. வெளியில் வந்து பார்த்தா வீட்டுக்காரனை காணோம். அந்த செக்யூரிட்டி நிற்கிறார, அந்த செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது, செக்யூரிட்டி ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு ஆளை எங்கே உட்கார வச்சுட்டு போனேன் எங்கள் வீட்டுக்காரனை, அவர் எங்கன்னு கேட்டது. அந்த செக்யூரிட்டி சொன்னார், அடியே என்னை நல்லா பாரு, நான் தான் அந்த செக்யூரிட்டியேன்னாரு. உனக்கே எந்த வேலை அப்படின்னா, நீ உள்ளே போன இல்லை, அங்கே நின்றுந்தான்ல ஒரு செக்யூரிட்டி, வருத்தமாக இருந்தான். ஏன் வருத்தமாக இருக்கிறேன்னு கேட்டேன். டியூட்டி மாத்திர செக்யூரிட்டி வரல, அதனால் கஷ்டமாக இருக்குது எனக்குன்னா. நான் கேட்டேன், அந்த டியூட்டியை நான் செய்யலாமான்னு கேட்டேன். செய்ப்பா, ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ தருவீங்க? 400 ரூபா தருவேன்னா. ஆஹா, நீ எப்படியா இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு குறைஞ்சி வெளியில் வரப்போகிறதில்ல, அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இப்போ 7 ஹவர் ஆகிப்போச்சு, 1 ஹவர் தானே, நீ அதுக்குள்ளே அப்படி போய் பார்த்துட்டு மறுபடியும் பயத்துட்டு வந்துரு, 400 ரூபாயோட போகலான்னா. அந்த அம்மா கண் கலங்கி அழுதே போட்டுது. 7 ஜென்மம் எடுத்தாலும் நீதாயா எனக்கு புருஷனாக வரணும், எடுத்து வச்ச சேலைக்கு 400 ரூபா குறையுதேன்னு நான் வெளியில் வந்தேன். அது எப்படியா நான் நினைச்சதை நீ நிறைவேற்றுற, இதுதான்யா மனசு பொருத்தம்ன்றது. அன்னைக்கே எங்கள் அப்பா சொன்னார், 10 பொருத்தத்தில் 9 இருக்குது, உன் வீட்டுக்காரங்க மனசு பொருத்தம் அமோகமாக இருக்குதுன்னு சொன்னார். நான் இன்னைக்கு கண்ணால் பார்த்து அனுபவிக்கிறேன்யா. நல்லதுயா, நீ நல்லா இருப்பையா அப்படின்னு அந்த 400 ரூபாயும் கொண்டு போய் கொடுத்து அந்த புடவையை வாங்கின்னு வந்தான். அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இந்த 400ம் போச்சா. ஏன்னா அவன் வாழ்க்கையில் கொண்டாடணும் சார். நான்லாம் ஆசிரியர்களாக இருந்து மாணவர்களோட பழகினதுனால சொல்கிறேன். நான் எதையும் வெறுக்கிறதுன்றது வரலாற்றிலே கிடையாது. அவன் தப்பாக எழுதுனா கூட சந்தோஷமாக படிப்பேன். கோவலன்றது எழுதுறதுக்கு கேவலன்னு எழுதிக்கிறான். ஏண்டா காலை எடுத்தேன்னு. மன்னனுக்கு அதிகாரம் இருந்தது, தலையை எடுத்தான். எனக்கு அவ்வளோ அதிகாரம் இல்லை, என்னால் முடிஞ்சது அவன் காலை எடுத்தேன்னா. எனக்கு அப்போ தப்பு தெரியல சார், அவன் சமாளித்த அழகு தான் சார் எனக்கு தெரிஞ்சுது. இவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான், இவன் அநேகமாக வார்டு மெம்பராக வந்தாலும் வருவான். பாண்டிச்சேரியிலேருந்து பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது ஒரு பாட்டி அதில் ஏறி கண்டமங்கலத்தில் இறங்கணும். கண்டமங்கலத்தில் சொல்ல, கண்டமங்கலம் வந்தால் சொல்லுப்பா டிரைவருன்னு சொல்லிச்சு. டிரைவரும் ஊனிட்டான், என் கண்ணெதிரிக்க உக்காருன்னா. அது உக்காந்து அதுவும் தூங்கிடுது. காதில் கேட்டால் நானும் தூங்கிட்டேன். ஆனால் கண்டமங்கலம் தாண்டி ஒரு லெவல் கிராசிங் வருங்க. இன்றைக்கி கூட நீங்கள் விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு போன வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் லெவல் கிராசிங் தாண்டி 1 கிலோமீட்டர் போயிட்டான் சார். போய் அந்த டேர்னிங்கில் அப்படி திருப்பினா பாருங்க, ஸ்டேரிங் திருப்பின உடனே இந்த அம்மாவை பார்த்துட்டான் பாட்டி. ஐயோ இது சொல்லிச்சே கண்டமங்கலம் வந்தா சொல்லுன்னு, கொண்டு விடுமே என்ன தாண்டிட்டேன்னு சொல்லி திருப்பி அப்படியே சர்வீஸ் ரோட்டில் உள்ளே வரான் சார். உள்ளே வந்து பாட்டி கண்டமங்கலம்னா, நல்ல வேலை சொன்னப்பான்னு சுருக்கு பை திறந்து பிபி மாத்திரை எடுத்து போட்டுது. இன்னும் இறங்கலையான்னா, இல்லைப்பா கண்டமங்கலம் வந்தால் கரெக்டாக இருக்கும், பிபி மாத்திரை போடுன்னு என் பேத்தி சொன்னா, அதுக்கு தான் உனக்கிட்ட சொல்லி வச்சேன்னுச்சு. இப்போ டிரைவருக்கு பிபி ஏறி போச்சு. அவனுக்கு அது வரைக்கும் இல்லாமல் இருந்தான்.
இதே மாதிரி ட்ரெயினில் பயணம் பண்ணுங்க. தென்கட்சியார் நானும் பலமுறை போயிருக்கேன் சார். வைகையில் போயிருக்கிறோம். ஒரு தடவை வைகையில் விழுப்புரத்துலேருந்து புறப்படும் போது ஒருத்தன் ஏறிட்டான் சார். ஓடி வந்து ஏறி உட்காந்துட்டான். டிடிஆர் எங்களை கூட நிறைய பேசிக்கிட்டு வந்ததுனால புதுசாக இருந்தவனை பார்த்து டிக்கெட்டை எடுனார். அவனை எடுத்து கொடுத்தான். இந்த டிக்கெட் செல்லாதே நீட்டார். உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. சார் செல்லாத டிக்கெட்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிறீங்களான்னா அவர் ஆடி விட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இது நீ பேசஞ்சர் ட்ரெயினுக்கு உள்ள டிக்கெட்டு, இது எக்ஸ்பிரஸ்ஸு, இதில் வந்தது தப்புன்னா அவன் கேட்டான். எக்ஸ்பிரஸ்னா என்ன, பேசஞ்சர்னா என்ன, எனக்கு தெரியாது சாமின்னு. எக்ஸ்பிரஸ்னா நிற்காம வேகமாக போகும், பேசஞ்சர்னா நின்று ஸ்லோவாக போகும்னா. அப்போ இந்த ட்ரெயின் வேகமாக போகுதுங்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். என்ன பார்த்தாரு, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நீ வர்றது அடுத்த ஸ்டேஷனு திண்டிவனத்தில் நீக்கும், இறங்கிடுப்பா ப்ளீஸ்ன்னாரு. அவன் சொல்கிறான், திண்டிவனத்தில் நான் இறங்கிறத விட வேகமாக போகிற இந்த ட்ரெயினை ஸ்லோவாக போவையே, 2 பேரும் பயணம் பண்ணலாம், எனக்கும் பிரச்சனை இல்லை ட்ரெயினுக்கும் பிரச்சனை இல்லைன்னா. அப்போ சொன்னார் டிடிஆர், திண்டிவனம் வந்தால் நான் இறங்கிக்கிறேன், ஏன்னா நானும் நிம்மதியாக இருக்கணும், நீ நிம்மதியாக இருக்கணும், நீ புறப்பட்டு போப்பான்ட்டார். ஏன்னா வேடிக்கை மனிதர்கள், வித்தியாசமான மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க சார். வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவார், சார் இந்த உலகத்தில் அவர் மாதிரி ஒரு உபன்யாசகரை நீங்கள் பார்க்க முடியாது, இன்னும் பிறக்கலையே, யாரும் வரலையே. ஒரு கூட்டத்தில் சொல்லுவார், எதையுமே கற்றுக்கொள்ள வைப்பார் அவர். சாமி மாலையை போட்டுக்கிட்டு தான் பேசுவார், எப்பயுமே கழுத்தில் மாலை போட்டு தான் பேசுவார். பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு மாலை போடுறதுக்கு ஒருத்தன் ரொம்ப நேரமாக, அரை மணி நேரமாக நிற்கிறான். ஆனால் இவர் என்ன பண்ணார், அவனுக்கு உடனே கூப்பிடல. சரி ரொம்ப நேரம் நிற்கிறானே பாவம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்து எப்பயுமே கேள்வி கேட்பார். கேட்ட உடனே அவன் கதை சிருஷ்டி கவசம், திருவருட்பா, திருவாசகம், சின்ன சின்ன புக்கு பரிசு கொடுப்பாரு. அதில் ஒரு நாகரிகம் பாருங்க, பெரியவங்களை பார்த்து கேள்வி கேட்ட வரலாறே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஆன்சர் தெரியலன்னா அவர் அவமானப்படுத்தப்பட்ட குற்றம் வருன்றதுனால சின்ன பிள்ளைகளை தான் கேள்வி கேட்பார். அவ்வளவு நாகரிகமான பண்பாட்டை வளர்த்தார் மேடையில். அவர் கேட்டார், ஒரு பையனை கேட்டார், பதில் சொல்லிட்டான். உடனே கதை சஷ்டி கவசத்தை கொடுத்து அவனை கிட்ட கூப்பிட்டு கழுத்தில் இருக்கிற மாலையை எடுத்து போட்டார். இதுதான் நேரம்னு அவன் அந்த ஆள் ஓடி வந்து கழுத்தில் மாலையை போட்டான் சாமிக்கு. அப்போ சொன்னார், உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது, நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்தால் நமக்கு கொடுப்பதற்கு இன்னொருவரை இறைவன் ஏற்பாடு செய்வான்னு அதைய அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கினார். பார்த்தீங்களா? இப்போ அப்படிப்பட்டவர் தான் சார் வெல்ல முடியும் எந்த சூழ்நிலையிலும். அலெக்சாண்டர் போர்க்களத்துக்கு போகிற போதெல்லாம் படை வீரர்கள் கொஞ்சம் சோர்ந்துட்டான், டாஸ் போட்டு தான் சொல்லுவாராம். அப்படி நாணயத்தை சுண்டி போடுவாராம். பூ விழுந்தா போக வேண்டாம் சண்டைக்கு, தலை விழுந்தா போவோம்னா தலை விழுந்தது புறப்பட்டு போனான். 10 முறை அந்த மாதிரி தான் பயணம் பண்ணாரு. தலை விழுந்தது போனான். எல்லாருமே போய் ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது தான் சொன்னாரு, அந்த நாணயத்துல 2 பக்கமும் தலை இருக்கிறது அப்பதான் தெரியும். அந்த வேகம் அப்பதானே சார் வரும். மனம் தானே தீர்மானிக்குது. வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது மனம். அந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நலம் தரும் நகைச்சுவைகளை ரசிப்போம். மனசை பாழாக்கிற நகைச்சுவை நமக்கு வேண்டாம் சார். குமரி அனந்தனை கல்கத்தா தமிழ்ச்சங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எப்போ கல்கத்தா தமிழ்ச்சங்கம், அவர் ஐயா சொல்றதுனால சொல்றேன், 25வது வெள்ளி விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க குமரி அனந்தனை. அப்போ அந்த வரவேற்பரை சொன்ன அந்த சங்கத்து தலைவர் என்ன சொன்னார், செயலாளர், இது காளை பருவம் அடைந்து விட்டது, எங்கள் சங்கம் காளை பருவம் அடைந்தது. 25 வயசுனா காளை பருவம் இல்லையா, காளை பருவம் அடைந்ததுன்னு பேசி முடிச்சுட்டு உட்காந்துட்டார். குமரியானந்தன் வந்தார். காளை பருவம் இந்த சங்கம் எய்தியதனால் தான் இந்த குமரியை பேச அழைத்திருக்கிறார்கள்னாரு. என்னங்க தமிழ், என்ன அழகான தமிழ் தெரியுமா? அவருடைய 90வது வயது பிறந்த நாளில் சத்தியமூர்த்தி பவனில் பேசுகிற போது நான் இதை சொன்னேன் சார். ரொம்ப மகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டார் சார். அவர் நானே மறந்து போன விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினே புலவரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.